கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து மதுரை மாநகராட்சி குறித்தும் திமுகவினுடைய பத்திரப்பதிவு குறித்தும் பேசிக் கொண்டிருந்த அமைச்சர் நிர்மல்குமார் அவருக்கு முன்னாள் அமைச்சர் பி மூர்த்தி அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. பதிலடி கொடுத்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய விமர்சனத்தை தாண்டி பழனி கோவில் விவகாரம், பத்திரப்பதிவுத்துறை சார்ந்து பல்வேறு பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வரீங்க. மூர்த்தி அவர்கள் ஏன் வாய் திறந்து பேச மாட்டாருன்னு தற்போது பேச தொடங்கியிருக்கிறார். நேற்று பேசினாரு நீங்கள் நம்புறீங்க? செய்தியாளர் நெறியாளர் நீங்கள். அவர் நேற்று பேசினாரா? 1 மணி நேரம் பேசியிருக்கு. 51 நிமிடம் அவர் பேட்டியை முழுமையாக கேட்டேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரத்தம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊறி போய் வளர்ந்தவர்கள். திமுகவை நாங்கள் ஆதரிப்பு நோக்கம் திராவிட இயக்க சித்தாந்தம். திராவிட இயக்க சித்தாந்தத்தை தலைவர் கலைஞர், தளபதி ஸ்டாலின் நடத்துகின்ற காரணத்தால் பல்வேறு மனமாச்சரியங்கள், பல்வேறு மன உளைச்சல்கள் எங்களுக்கு இருந்தாலும் சித்தாந்தமா, கோடியா, திராவிட இயக்க லட்சியமா, பதவியா, மாண்புமிகுவா, மானமிகுவா அப்படின்னு தான் எங்கள் வாழ்க்கையில் பார்க்குறோம். கோடிகள் பக்கம் நாங்கள் தலை வைத்து படுத்ததில்லை. நாங்கள் நிச்சயமாக திராவிட இயக்க சித்தாந்தத்தை ஆதரிக்கிறோம். அதனால தான் எங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பின்னடைவுகள் அரசியலில் ஏற்பட்டதாக எங்களை சுற்றியிருப்பவர்களாம் சொல்கிறாங்க. நாங்கள் அரசியல் அதிகாரத்தை மட்டும் நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடர்ந்திருந்தால் 3 முறை 4 முறைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் பதவிக்கு வந்திருப்போம். அதிகாரம் என்பது அண்ணா சொன்னது மாதிரி பதவி என்பது நான் மேலே போட்டிருக்கிற துண்டு. கொள்கை என்பது நம்ம இடுப்பில் கட்டிருக்கிற வேஷ்டி. எனக்கு கொள்கையா பதவியாண்டா நான் கொள்கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அதனால தான் பல்வேறு நெருக்கடிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சில பேருக்கு எனக்கு முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அந்த முரண்பாடுகளால் எங்களுக்கு பல்வேறு சங்கடங்கள் கொடுப்பார்கள் என்று தெரிந்தாலும் இன்னைக்கு எல்லாம் ஓடுறான். நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது கலைஞர்கிட்ட வரல, தலைவர் எதிர்கட்சி தலைவர் கலைஞராக இருக்கும்போது தான் வந்தோம். அது மாதிரி இப்போ நாங்கள் ஸ்டாலினாக இருக்கும்போது அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் வந்தோம், ஆதரிக்கிறோம். ஆனால் இன்றைய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டில் திமுக மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட, பாஜக எதிர்க்கக்கூடிய வல்லமை கொண்ட, ஆற்றல் கொண்ட ஆளுமிக்க தலைவர் ஸ்டாலின் அப்படின்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அவரையும் திமுக தலைமையின் சித்தாந்த ரீதியாக நாங்கள் ஆதரிப்பதால் சித்தாந்தமே இல்லாமல் சித்தாந்தத்துக்கு எதிராகவும் புதிராகவும் அதிகாரத்துக்கு மட்டும், பணத்திற்கு மட்டும், பதவிக்கு மட்டும் அப்படின்ட்டு வலதுசாரி திமுகவாக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் விமர்சனம் பண்ணுறேன். திமுக விமர்சனம் பண்ணல போது அதை புரிஞ்சுக்கிறேன். நாங்கள் திமுகவை தூக்கி பிடிப்பதற்காக தான் நாங்களே அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஓடுறான், தாவேக்கா போகிறான், அங்கே போகிறான், அதிகாரத்தை நோக்கி போகிறான். நாங்கள் என்னைக்கு போக மாட்டோம். எங்கள் வாழ்க்கையெல்லாம் சிறைச்சாலை, சித்திரவதை வழக்குகள். நான் ஒரு பெரிய வழக்கறிஞர், ஆனால் வழக்கறிஞராக இருந்தாலும் ஏமலே பல்வேறு வழக்குகள். இவ்வளவு சமூக நோக்கத்திற்காக பண்ணுறோம். அப்போ ஒரு சமூகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், பெரியாருடைய சித்தாந்தங்களை, அண்ணாவுடைய கொள்கைகளை, சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். இது தனிப்பட்ட முறையில் விரோதம், வெறுப்பு, வெறுப்புலாம் இல்லை, தனிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது. அப்படி பார்க்கின்ற பொழுது மதுரையில் தொடர்ச்சியாக அமைச்சர் நிர்மல்குமார், தாவேகாவுடைய அமைச்சர், மதுரை மாநகராட்சி குறை சொல்லி ஆதாரப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக பேசுகிறார். 2 அமைச்சர்கள், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை, குறிப்பாக மூர்த்தியை பேரை சொல்லியே விமர்சனம் பண்ணுகிறார், பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். அப்படி வரும்போது 60 நாள் 65 நாள் கழித்து நேற்று ஒரு பேட்டியை நீங்கள் சொன்ன மாதிரி கொடுக்குறார். நான் பேட்டி கொடுக்குற வரவேற்கிறேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நிர்மல்குமாரோட மூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கமாயிட்டார்.
அதுக்கு பின்னாடி தான் பேட்டி. நிர்மல்குமாருடைய அனுமதியோடு தான் அவர் பேட்டி கொடுக்குறார். இதான் உண்மை. ஓகே சார். அவர் அமைச்சர் பிரபு இங்கே மூர்த்திக்கு சொந்தமான அல்லது அவருடைய பினாமிக்கு சொந்தமான குவாரிகள் எல்லாம் மூடுறார். மூர்த்திக்கு சொந்தமான குவாரிகள் எல்லாம், குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதியில் குவாரிகள் எல்லாம் இன்றைக்கு சத்தம் இல்லாமல் திறக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதோடைய மர்மம் என்ன? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? நிர்மல்குமாரோட உடன்படிக்கை இதான். இதை நீங்க மறுத்து பேச முடியாது. திமுக தலைமை இதை கண்டுக்கிறாம இருக்கலாம். நம்முடைய தளபதி ஸ்டாலின் மூர்த்தியை தான் கீர்த்தின்றார். ஏன்னா அவருடைய விருப்பம் அது. நம்மளை பொறுத்தவரை மதுரையில் திமுக இன்றைக்கு தோல்விக்கு காரணம் மூர்த்தி தான். அவருடைய அடாவடித்தனம், லஞ்சம். நேற்று அவர் பேட்டியில் எங்கேயாவது ஒரு இடத்துல, முன்னாடி என்ன அமைச்சராக இருக்கும்போது எப்படி பேட்டி கொடுப்பார்னு கேட்டால், ஒரு சின்ன குழாயை திறந்து விடுவார். மாநகராட்சியில் ஒரு குழாயை, பொது குழாயை திறந்து விட்டு, இந்த குழாய் யார் மூலமாக வந்தது தெரியுமா? திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவோடு எங்களுடைய துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவோடு தான் இந்த குழாயை திறக்கிறேன். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை ஒரு சின்ன சம்பவம் எது நடந்தாலும் மதுரை மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர், முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று 51 நிமிடம் பேட்டி. 51 நிமிடம் பேட்டியில் நல்லா நீங்களும் பாருங்கள், திமுக தலைமை கவனத்துக்கு கொண்டு வரேன், பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன், திமுக தொண்டர்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அதை முழுமையாக பார்த்துட்டேன். அதில் எங்கேயாவது தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து மதுரை மாவட்டத்துக்கு செஞ்ச சாதனைகள் என்னென்னு சொன்னாரா? துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு வைத்திருந்த நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன சாதனை பண்ணார்? ஆட்சியில் இருக்கும்போது, இவர் அமைச்சராக இருக்கும்போது, பத்திரப்பதிவுத்துறை வணிகத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு சின்ன கட்டடம் திறந்து வச்சா எங்களுடைய தளபதி ஸ்டாலின் முதல்வருடைய ஆசியோடு ஆதரவோடு அப்படின்னு சொன்னவர் நேற்று 51 நிமிட பேட்டியில் எங்கேயாவது மதுரை மாவட்டத்திற்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து என்ன செஞ்சார், துணை முதல்வர் ஜல்லிக்கட்டுக்கு என்ன பண்ணார், அவங்க செஞ்ச சாதனையை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நெறியாளர்கள். இப்படி திமுகவை விமர்சனம் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் தலைவர் ஸ்டாலின் பார்த்துக்குருவார். எதை பற்றி கேட்டாலும் இதுக்கெல்லாம் தலைவர் பார்த்துக்குருவார்னா, நீங்கள் தளபதியா, நீங்கள் கீர்த்தியா? தலைவர் தான் கேட்க முடியும். நாங்கள் பேசுகிறோம்ல. என்ன நீங்கள் நிர்மல்குமாருக்கு பதில் கொடுத்தீங்க? மாண்புமிகு, அதாவது நாங்கள் ஹைகோர்ட்டில் செஷன்ஸில் பேசுவோம், ஒரு ஆனர் மிலாடுன்னு பேசுவோம் ஜட்ஜுகள். அதை அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், மிலாடு ஒரு ஆனர். அது மாதிரி நேற்றைக்கு நீங்கள் மாண்புமிகு மின்சாரத்துறை, மாண்புமிகு இத்தனை துறை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் நிர்மல்குமார், எத்தனை பணிவு மூர்த்தியா நீங்கள் மூர்த்தினா யார்? எப்பயும் இப்போ பசுமன் பாண்டே இருக்கேன். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது 20 முறைக்கு சிறைக்கு போனோம். அப்போ நீங்கள் எங்கள் ஒன்றியத்தில் மதுரை மாவட்ட மேற்கு ஒன்றியத்தில் இளைஞரணி துணை அமைப்பாளர், நான் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் திமுகவில். நீங்கள் சிறைக்கும் வந்ததில்லை, சிறைக்கு போனவங்களை மனு போட்டும் பார்த்ததில்லை. 48 வருஷம் இருந்தீங்க. 48 வருஷத்தில் என்ன போராட்டம் பண்ணியிருக்கீங்க? மூர்த்தினா கோபக்காரன்னு ஸ்டாலின் சொல்ல யார்கிட்ட போய்ப்பார்? யாராவது அப்ரானிஸ் அப்படின்னு திருப்பிடாய் அப்படின்னா பேச மாட்டார். கட்சிக்காக என்ன கோபிச்சார், கட்சிக்காக என்ன பண்ணியிருக்காரு 48 வருஷத்தில்? நேற்று அவர் பேட்டியில் பாம்பும் சாகக்கூடாது, கம்பும் சாகக்கூடாது. எத்தனை தடவை அண்ணன் நிர்மல்குமார் பக்கத்தில் நம்ம கரு தியாகராஜ், அவர் பழைய மாவட்ட துணை செயலாளர், மேலூர் சேர்மனாக இருந்தவர், நான் மதிக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் எடுத்து கொடுக்குறாரு பாயிண்ட்டை. அதாவது தாவேக ஆட்சியில் அவர் மூர்த்தி சொல்கிறார், என்னுடைய மாப்பிள்ளை திருப்பதின்னு ஒருத்தருங்கிறார், ஏடிஎம்கேலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் போனார், அவருக்கெல்லாம் நீங்கள் உடனே வழக்கறிஞர் பதவி கொடுத்துட்டீங்க அப்படின்றாரு. அந்த குற்றச்சாட்டு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளே குத்தி பார்க்கக்கூடாது.
அதிமுக வந்து எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து உங்க பக்கத்துல தமிழரசு உட்காந்துருக்காரு. அவர் எப்ப பக்கத்துல உட்காந்துருக்காரு? கட்சி கோலச்சாரில் பின்னாடி உட்காந்துருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏ தமிழரசு உட்கார்ந்து தப்பு இல்லை. நீங்க இந்த குற்றச்சாட்டு எப்படி சொல்ல முடியும்? தியாகராஜ உட்கார்ந்தது அவர், நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல அவர் உட்கார்ந்துருக்க வேண்டிய ஆளு. ஆனா அவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, சீனியர் அட்வொகேட்டு. அவர் கருத்து சொல்றாரு. தாவேக்கால வந்து இந்த கருத்துக்கு அவரு அதான் பாம்பு நோக்கூடாது, தாவேக்காரங்க கோவிச்சிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, ஆடு திருடின வழக்கு ஒரு வழக்கறிஞர் மேல இருக்கு, அவருக்கு நீங்க அரசு வழக்கறிஞர் பதவி கொடுத்துருக்கீங்கன்றத சொல்ல வர்றாரு. அண்ணே 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 இதை கூடவா தாவேக்கா விஜய் காதுக்கு போய் நிர்மல்குமார் காதுக்கு போய் உங்களை பழி வாங்க போறாங்க? அண்ணே 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 அந்த காட்சியை பாருங்க. அப்படி ஒரு அருமையான காட்சி. இவர் வந்து தாவே காட்சி எதிர்த்து பேச போறாரா? நான் திமுக தலைமையை கேட்கிறேன். இவங்கெல்லாம் வச்சு நீங்க கட்சி நடத்துங்க. நாங்கள் மேலூரில் யாரும் வெற்றி பெற முடியாதது. நீங்க எத்தனை தடவை போனீங்க மேலூருக்கு? மேலூரை மையப்படுத்தி கடந்த 5 ஆண்டுகளாக RSS முகாமிட்டது, மதவாத பிஜேபி முகாமிட்டது, சாதிவாதி அமைப்புகள் முகாமிட்டது, ஆணவ படுகொலை நடந்தது. மேலூரை மையமாக வைத்து இரத்த களரி ஏற்படுத்த பார்த்தார்கள். டான்சன் அங்கே வந்தது. பெரியார் அணை பாசன விவசாய பிரச்சனை, அங்கே எத்தனை சுடுகாட்டு பாதை பிரச்சனை, அங்கே மணி அமுதன் போன்ற திராவிட இயக்கத்தினர், பல்வேறு மத நல்லிக்கண அமைப்பினர் தொடர்ந்து RSS இருந்து மேலூர் மண்ணை மீட்பதற்காக நாங்கெல்லாம் பல முறை அங்க போராடி இருக்கிறோம். இந்த முறை அதிமுகவுக்கு அல்ல, திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராகின்ற கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அங்க திமுக எங்களுக்கெல்லாம் திமுக கூட்டணியில் உதயசூரியன் நின்றிருந்தா இன்னைக்கு நாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோட. அந்த வாய்ப்பை கெடுத்தவர் மூர்த்தி. அங்கே காங்கிரஸ் வருவதற்கு காரணமான ஒரு மூர்த்தி. மதுரை மாவட்டத்தில் காங்கிரஸ் உசிலம்பட்டிக்கு காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸை வேரோடும் வேற மண்ணோடு வீழ்த்து போராடிய மூக்கே தேவர் போராடிய உசிலம்பட்டி மண்ணை காங்கிரஸுக்கு தாரை வார்ப்பதா? யாரும் வந்துடக்கூடாது. முக்குளத்தோர்னு சொன்னா மூர்த்தி தான். வேற மீசை உள்ள முக்குளத்தோர், முனை உள்ள முக்குளத்தோர், தன்மானம் உள்ள முக்குளத்தோர். முக்குளத்தோர்னா அவர் மட்டும் தான் டிராட்மார்க் அக்குமா இருக்கும். வேற யாரும் பிரமலை கடலாம் வந்துடக்கூடாது. யாரையும் வைரது ஜாதி பெற சொல்லி உனக்கு ஜால்ரா அடிக்கணும்னு பேர் பேசி முறைச்சு பேசுவாரே தவிர மூர்த்தி யாராவது முனையுள்ள முக்குளத்தோரோ முனையுள்ள தன்மானம் உள்ள தமிழனை வேற மற்ற ஜாதியை பேச முடியுமா? புழைப்புக்காக உன்னை சுத்திட்டு இருக்கிறவன பேசிட்டேன்றது பேரை சொல்லி கூப்பிடுறது பெரிய கோபக்காரரா? நீங்க இயக்கத்துக்கு கோபக்காரரா? என்ன நீங்க பேசுறீங்க? திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்றாரு. 589 பத்திர ஆபீஸ்ல எந்த சார்பதி வாழ்க்கையா சொல்லுங்க, நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லுவேன். லஞ்சம் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்து வாங்குவாங்க, லஞ்சமே வாங்கலையா? திருமண மண்டபத்தை நிறுவனம் கேட்குறாங்க, நான் அதுக்கு முறையாக வச்சுருக்கேன், முறையாக இருக்கா? அதெல்லாம் நோண்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க. ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை உங்கள்கிட்ட வாங்கலையா? மாதம் மாதம் நீங்கள் கப்பம் கட்டலையா? நான் சொல்கிறேன், சவால் விடுறேன், இல்லைன்னு சொல்லுங்கள். செந்தில் பாலாஜியை இடி அமலாக்கத்துறை விரட்டுதில்ல, ஏன் உங்களை விரட்டலை? அண்ணாமலைக்கு பணம் கொடுத்தீங்க. இந்த தேர்தலில் பாஜகவுடைய ஒரு வேட்பாளருக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க, கப்பம் கட்டினீங்க. இதை திமுக தலைமை கீர்த்தின்னு சொல்லுது. இப்படி கீர்த்தியை வச்சுதான் கட்சி எப்படி உருப்படும்? நேற்றைக்கு பேட்டியில் எங்கேயாவது தளபதி ஊழல் சொல்றாரு, நிர்மல்குமார் அண்ணன் நிர்மல்குமார் நீங்க மதுரைக்கு செய்யுங்க. அவங்க 65 நாள் 70 நாள் தான் ஆகுது. நாங்க 5 ஆண்டு காலம் என்ன சொன்னோம்? தளபதி ஸ்டாலின் என்ன மதுரைக்கு எத்தனை நிதி ஒதுக்கணும்? மந்திரியா இருந்தவங்க நீங்க சொல்லுங்க. அவங்க 70 நாள் என்ன சொல்ல முடியும்? அவங்க இனிமேல் செய்யறாங்களா செய்யலான்றது காலம் பதில் சொல்லட்டும். நிர்மல்குமார் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் என்ன? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாநகராட்சி குப்பை நகரம், மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர், மாநகராட்சியுடைய சுகாதார சீர்கேட்டுக்கு யார் காரணம்?
மாநகராட்சி இன்னைக்கு வரைக்கும் 64 திமுக கவுன்சிலர் உங்களால் மேயர் ஏன் போட முடியல? ஏன் மண்டல தலைவர் உங்களால் போட முடியல? மாநகராட்சியில் சுகாதார சீர்கேடு என்ன? உங்கள் தொகுதியில் நான் 95% நான் செஞ்சு முடிச்சேன். என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க, ஏன் பேட்டியில் சொல்லலை? எங்களுடைய கிழக்கு தொகுதியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்க. அந்த கூடல் நகர்லேருந்து ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து போகிற ரோடு எவ்வளோ மோசம், இன்னும் குண்டு குழி தான். நீங்கள் தானே அமைச்சர் அந்த பகுதியில் போனீங்க. ரோடு முதல் இருந்துச்சா? முதல்ல மாநகராட்சியில் ரோடு 5 ஆண்டு காலம் சாக்கடை நீர் கலந்த குடிநீர் தான் வந்துச்சு. மதுரை மாநகராட்சிக்கு அந்த வெள்ளம் வந்த நேரத்தில் அந்த பீமுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில் அந்த சாக்கடையை ஒழுங்காக உங்களால் சுத்தம் பண்ண முடியல. நேருவை கூட்டு வரீங்க, இங்கேருந்து நேருவை கூட்டு வந்து பார்க்க வைக்கிறீங்க. ஏன் உங்களால் முடியல? என்ன செஞ்சீங்க? 589 பத்திர ஆஃபீஸில் நீங்கள் சொல்கிறீங்க, யாராவது சொல்ல முடியுமான்னு? 589 பத்திர ஆஃபீஸுக்கு யார் போனவன்னு நான் சொல்கிறேன். என்னைய தளபதி ஸ்டாலின் அறிவாலயத்தில் கூப்பிட்டு பேசுனா நிர்மல்குமார் சொல்கிறாரோ இல்லையே, அவருக்கு ஆதாரம்லாம் பேச போகிறதில்ல. நிர்மல்குமார் என்ன செய்ய போகிறாரு? லஞ்சம் வாங்க போகிறாரா? ஊழல் பண்ண போகிறாரா? மதுரையை காக்க போகிறாருன்றது இன்னும் காலம் இருக்குது. 70 நாள் தான் ஆகுது. நீங்கள் 5 ஆண்டு காலம் செஞ்ச சாதனையை மாநகராட்சிக்கு முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செஞ்ச சாதனை ஏன் சொல்லலை? இந்த பேட்டியில் முதலமைச்சரை பற்றி விமர்சனத்தை கேட்டால் நான் மதுரையோடு நின்றுக்கிடுவேன், எல்லாம் தலைவர் போய் சொல்லுவார். ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது, பதவியில் இருக்கும்போது சின்ன புல் தடிக்கு விழுந்தா கூட நீங்கள் முதலமைச்சர் வாழ்க, துணை முதல்வரை சொல்லி தானே சொன்னீங்க. ஜல்லிக்கட்டு அரங்கம் யார் கட்டி கொடுத்தா? தடைப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு போராடினது யாரு? அதுக்கு கேட்ட ஜல்லிக்கட்டில் முறைகேடு பண்ணார் மூர்த்தின்னு பகிரங்கமாக சொல்கிறேன். மாடுபிடி வீரர் விஷயத்தில் முறைகேடு பண்ணார். எத்தனை மாடுபிடி வீரர்களை நான் கூட்டு வர்றேன், ஆதாரத்துடன் கூட்டு வர்றேன். பரிசில் ஃப்ராடு, மாடுபிடிக்க டோக்கன் கொடுத்ததுல ஃப்ராடு, நேண்ட ஆதாரம் இருக்கு. ஆனால் அதுக்கு பதில் கேட்டால் என்ன, எங்கேயாவது பதில் நேரடியாக சொன்னீங்களா? அதுக்கு பதில் கேட்டால் வர்ற ஜனவரி மாதம் அவங்க நடத்தட்டேன் பார்த்துக்குருவோம், நான் ஒழுங்காக நடத்துறேன்னு பதில் இருந்துச்சா? நடத்தலை. கொள்ளையோ கொள்ள. பாஜக ஆட்சி வந்தால் அண்ணாமலைக்கு பணம் கட்டுறது, மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகளை சரி பண்ணுறது. இப்போ எதிர்கட்சியில் ஏன் நல்லா கேட்டாங்க நிருபர்கள், மூர்த்தி என்றாலே வீரவேசமாக பேசுவாங்க. எப்படி அமைச்சர் பதவி இருந்தால் யாரும் பேசுவான்? யாரும் பேச முடியாது. நாளைக்கு போகிற கிழவனார் கூட இருப்பேன், மந்திரி பதவி கொடுத்தா பேசதான் செய்வேன். மந்திரி பதவி அதிகாரம் இருக்கும் எங்க மாதிரி பேசணும். நெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் பேசுங்க. அதுக்கு சொல்றாரு என்ன பதில் என்ன? சரி, தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மூர்த்தியை பேசுறாரு நிர்மல்குமார். பத்திரப்பதிவத்தில் ஊழல்னு சொல்றாரு. இப்போ காணா 1 வாரமா செட்டில் ஆயிடுச்சு. செட்டில்மெண்ட் பண்ணி அவருடைய அனுமதியோட தான் பேட்டி கொடுக்குறதுக்கு தாவேக அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லி தான் செட்டில் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் பேட்டியை கொடுக்குறீங்க. அதனால தான் உங்கள் பேட்டியில் வந்து எந்த இடத்துலையும் லஞ்சம் நடக்குது தாவேக ஆட்சியில். இன்னும் ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தவர் தானே. பேட்டி பழனியில் வந்து நடந்திருக்கு. இது அதிகாரிகளுடைய தவறு நினைக்கிறீங்களா? இந்த பழனி நடந்த முறைகேட்டுக்கு அமைச்சர்கள் தவறு நினைக்கிறீங்களாண்டா நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்ற? அதிகாரிகளும் பயக்கக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நீங்கள் லஞ்சமாக்கின அதிகாரிகள், நீங்கள் ஊழலாக்கின அதிகாரிகள், அவங்களையும் பயச்சிடக்கூடாது. இந்த சம்பவம் நடந்திருக்கல, இப்போ நாங்கள் பேசியிருக்கோம்ல, அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கா? அதிகாரிகளுக்கும் தொடர்பு இல்லாமல் அமைச்சருக்கும் தொடர்பு இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி எப்படி பதிய முடியும்? இது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக திமுக 5 ஆண்டு காலம் வீர வேசமா தளபதி ஸ்டாலின் அவர்கள் மூர்த்திண்டா கீர்த்தி அப்படின்னு பேசினாரே, அந்த கீர்த்தி பதில் என்ன தெரியுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அமைச்சராக இருந்தீங்க? யார் மேல குற்றம்? அறநிலையத்துறை இடத்த பதிய முடியாது சொல்லிச்சு. அது எங்களுக்கு தெரியாதா?
பதிஞ்சிருக்காங்க முறைகேடா. அதிகாரிகள் இதில் உடந்தையா, அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்குறாங்க. கேள்வி சார்பாக கேட்குறாங்க. நீ வீரவேசமாக பேசுவீங்களே, இப்போ இப்படி இப்படி நாங்கள் மூர்த்தியை பார்த்ததே இல்லையேன்னு கேட்குறாங்க. அது அது இன்னும் 3 மாதம் பொறுமையாக இருக்கு. என்ன 3 மாதம் கழிச்சு என்ன போராளியாக மாற போகிறீங்களா? என்ன செட்டில்டு? உங்கள் செட்டில்மெண்ட் என்ன? நீங்கள் திமுகவை காப்பாற்றுறீங்க, நம்புகிறாங்க திமுக தலைமை. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் திமுகவை ஆதரிப்பது தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பை, சனாதன எதிர்ப்பை ஆற்றல் மிகுந்த வல்லமையோடு எதிர்க்கிறார். சித்தாந்த ரீதியாக ஆதரிக்கிறார். அதுக்காக மூர்த்தி ஆதரிக்கணும் கட்டாயம் இல்லை. திமுக ஆதரிச்சா லஞ்சப்பொருள் மூர்த்தி ஆதரிக்கணும் எங்களுக்கு கட்டாயம் இல்லை. திமுக தலைமை விமர்சனம் செய்கின்ற நிர்மல்குமாரை ஆதரிக்கிற மூர்த்தியை நாங்கள் ஆதரிக்க முடியாது. நிர்மல்குமாருக்கு கப்பம் கட்டுற மூர்த்தி ஆதரிக்க முடியாது. இது திமுக விரோதம் கிடையாது. நாங்கள் என்னங்க ஜெகத் ரட்சன் திராவிட இயக்கத்தின் ஆழ்வார்னு சொல்றாங்க. அவங்க மகனை அவரு தாவேக்காக்கு அனுப்புறாரு. மகனவே திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு உட்படுத்த முடியாதவங்க திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் மாநிலங்கள் இருக்கிறாரு. மகனை பாஜக அனுப்புறாரு, மகளை தாவேக்காக்கு அனுப்புறாங்க. எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற முடியும்? ஏவா வேலை செட்டில்மெண்ட் சொன்னேன், கைது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் முடிச்சிட்டாரு. அழகான லாபியை வச்சு வெளிநாட்டில் சிங்கப்பூரில் படுத்துக்கிட்டு செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டார். நேருக்கிட்ட போக மாட்டாங்க, பார்த்துக்கிறங்க. நேருக்கிட்ட தாவேக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையோ ஈடியோ போகாது. யார் இப்ப திமுக இருக்கா? முரசொலி படிக்கிற தொண்டை தளபதி ஸ்டாலின் நம்பி இருக்கிற திமுக ஆட்சியில் ஒரு சிங்கிள் டீ கூட ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சாப்பிடாத தொண்டை குடும்பத்தோட 3 தலைமுறை 4 தலைமுறையா முரசொலி, நம் நாடு, விடுதலை இதுகளை படிச்சுக்கிட்டு இன்னும் திமுகன்னு இருக்காங்களே தவிர இதுதான் உயிர்ப்பு, இதுதான் துடிப்பு திமுகவுக்கு. மூர்த்தியா துடிப்பு? தாவேக்காக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்துறவங்கலாம் அமைதியாகிடுவாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே, ரிமாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு. வேலுவ இப்படி செட்டில்மெண்ட் ஆகிட்டாரு. செட்டில்மெண்ட் பூராம சில ஏரியாவில் செட்டில்மெண்ட் ஏரியான்னு வாங்க சென்னையில். அது மாதிரி இப்போ செட்டில்மெண்ட் தாவேக்காவோட அண்ணாமலைக்கு செட்டில்மெண்ட்டு. உடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டில் நிச்சயார்த்தத்துக்கு பிராமணர்கள் புரோகிதர்கள். இப்படி கட்சி பெரியாரை நீங்க எப்படி கடத்தி அடுத்த ஜென்சி கொண்டு போறீங்க? எதை ஜென்சி கூட்டம் போட்டு கொண்டு போறீங்க? திமுக பொதுச் செயலாளர் வீட்டில் நிச்சயார்த்தமே புரோகிதரை வச்சு நடத்துறீங்க. நீங்க திராவிடத்தையும் பெரியாரையும் எப்படி கொண்டு போறீங்க? கள்ளத்தனம் புரிந்த கருணாநிதி பெரியாரை இடிப்பேன், பார்ப்பன கடப்பாரை வச்சு பெரியார் கோட்டை இடிப்பேன். கள்ளத்தனம் புரிந்த கருணாநிதி அவர் சிலையை இடிப்பேன், அவர் பேனா நினைவிடத்தை இடிப்பேன். சுடுகாடா 2 ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கான்னு சொல்லி இந்த அம்மா ஜெயலலிதாவை கிட்ட எம்ஜிஆரை கலைஞரை விமர்சனம் பண்றால குழாவி குழாவி பேசுறீங்க. இதெல்லாம் திராவிட இயக்கத்தை உண்மையா வீரியமா நடத்துற ஜென்சி கிட்ட கொண்டு போறதுக்கு ஜென்சி எப்படி வீரியமா வருவான்? இன்னைக்கு சோனம் வாக்ஸ் பின்னாடி மாணவர்கள் படை திரண்டிருக்கான். டெல்லியில் ஜந்தர் மந்தர்ல அறிவியல் பூர்வமா திரள்றான். ஜனநாயகத்தின் மாண்பை காப்பதற்காக, நீட்டு தேர்வை ஒழிப்பதற்காக, பாசிச பாஜக அரசுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக திரண்டிருக்கிறான். நீங்க மூர்த்தி மாதிரி ஏவாவேலு மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டில் நகை கடையை போட்டு ஊற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். நாங்கப்பா தாலிக்கு தங்கம் இல்லாமல் எத்தனை பெண் குழந்தைகளை கொண்டுகிட்டு இருக்காங்க. இன்னும் எங்கள் ஊர் பக்கம் உசல்பட்டி பக்கம் இங்கே நகை கடை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். அது கதிரானந்த் ஆடிக்கிட்டு இருக்காரு. இவர் திராவிட இயக்க சிசு கதிரானந்த் திராவிட இயக்கத்தை காக்க போறாரா? யோசிக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு ஜென்சி கூட்டம் போயிருக்காங்கன்னா லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன். இளைஞர்கள் திரண்டு போயிருக்கான். அது எப்படி வழிநடத்த போறான்னு தெரியல.
அவர் சொன்னதை செய்தால் இளைஞர்களை திரட்டி இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, லஞ்சத்தை ஒழித்து ஊழலை ஒழித்தால் பெரும் கூட்டம் திரண்டுறான். இங்க நீங்க ஊழல் பெறுவர்களை, மூர்த்தி போன்ற ஊழல் பெறுவர்களை, அண்ணாமலைக்கு கப்பம் கட்டக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை, இப்ப தாவேகாக்கு செட்டில்மெண்ட் பேசக்கூடிய ஏவாவேலு போன்றவங்கள, ஏன்னா இவங்களால எங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்க மறுபடியும் நினைக்கிறீங்க திமுக எதிர்ப்பு அதிமுகவுக்கு வந்துடும், அதிமுக எதிர்ப்பு திமுகவுக்கு வந்துடும். இப்ப அப்படி இல்லை நிலவரம். முதல் தமிழ்நாட்டு நிலவரம் என்ன நினைக்கிறீங்க? தாவேகாக்கு எதிர்ப்பாளை அந்த எதிர்ப்பாளை திமுகவை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு உட்கார வச்சுனா மூர்த்தி திரும்ப அமைச்சராயிரலாம், பத்திரப்பதிவு துறைக்கு மீண்டும் எல்லா பேரும் அமைச்சராக உட்காந்துடலாம் நினைக்கிறீங்க. இளைஞர்கள்ட்ட வேற மாதிரி இருக்கு. மூர்த்திலாம் வச்சிருந்தா ஜென்சி வரமாட்டான். நேற்று அவர் பேட்டியில எங்கேயாவது திமுகவை தூக்கி பிடித்தாரா? திராவிட இயக்க சித்தாந்தத்தை தூக்கி பிடித்தாரா? தாவேகா முதலமைச்சரை அட்டாக் பண்ணி பேசினாரா? ஏன் அவர் விமர்சனம் பண்ண நிர்மல்குமார் எத்தனை மாண்புமிகு, எத்தனை அண்ணன், இவ்வளவு பணிவு, இவ்வளவு காலில் விழுந்து கொடுக்குற பேட்டி தேவையான்னு கேட்கிறேன். பேட்டி தேவையான நாகரிக வேட்டி தேவையான்னு கேட்கணும். மூர்த்தியை கருப்பு சிவப்பு வேட்டி தேவையான்னு கேட்கணும். உங்களுக்கு கருப்பு சிவப்புன்னு சொன்னாலே வீரன் தானா வரணும். அவன் தான் இடதுசாரி திமுக. இதெல்லாம் திமுகக்குள்ள முணுமுணுப்பு இளைஞர்கள்ட்ட ஜென்சிக்கிட்ட இருக்கின்றத தலைவர் ஸ்டாலின் கவனத்திற்கும் தம்பி உதயநிதி கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு காரணம் கட்டமைங்க. இப்படி காட்டி கொடுப்பவர்களையும் பணத்தை கட்டுக்கட்டாக சம்பாதித்து தாவேகாட்ட சேரம் பேசி, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமல்கிட்ட பேரம் பேசி, ஈடி ரைடு இல்லாமல் தப்பித்துக் கொள்கின்றவர்களை வைத்து ஜென்சி கூட்டத்தை திரட்ட முடியாது என்பதை மிகுந்த கவலையோடு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நன்றி சார். நன்றி.